நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. ரொட்டி, தோசை, பராட்டா, ஏன் ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கும். பாருங்க, முதல்ல ஒரு பவுல்லே இந்த பாதாம், இது முந்திரி பருப்பு சும்மா 10 போதுங்க. தண்ணி சூடு பண்ணி போடுங்க, ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க கிரேவிக்கு மேஜிக் மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம, 3 பட்டை, 3 ஏலக்காய், மல்லி 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஷாய் ஜீரா, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது சக்கரிப்பூ சும்மா 1/2 போதுங்க. நான் இது எல்லாமே ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக எடுத்துன்னு வரேன். பாருங்க, நம்ம கிரேவிக்கு மேஜிக் மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம ஊற வச்சிருக்கோம். இது முந்திரி பருப்பு, பாதாம், 20 பல்லு பூண்டு, சும்மா 2 இன்ச் துண்டு இஞ்சி, வர்க்காய் ரொப்பி கொத்தமல்லி, வர்க்காய் ரொப்பி புதினா இலை, இது 4லேருந்து 5 நம்பர். பச்சை மிளகா விதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இது 250 ml தயிர். இப்போ வாங்க சீக்கிரமாக கிரேவி ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. சும்மா 2-3 கரண்டி எண்ணெய் போட்டு உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வெங்காயம் நல்லா 5-6 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகா விதை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 5-6 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயங்களை இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு. இந்த டைம் இது ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1/2 கிலோ சிக்கன் பீஸு நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது சேர்த்துட்டு இந்த டைம் உப்பு கரெக்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடுங்க. ஏன் ஆல்ரெடி நம்ம பெப்பர் கிரைண்ட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் வச்சுருக்கோம். அதுக்காக ரெட் சில்லி பவுடர் நான் பார்த்து போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இது மேஜிக் பவுடர் 2-3 ஸ்பூன் போடுங்க. இந்த பவுடர் வாசனம் நம்ம கிரேவிலே சூப்பராக இருக்கும். கூடவே தயிர் 250 ml தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இங்கே செக் பண்ணிக்கோங்க. கம்மி ஜாஸ்தி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் கீழே உக்காந்தனா கொஞ்சம் தண்ணி போடுங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிட்டு இருக்குது. 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 15 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் விட்டு கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் கசூரி மேத்தி வாசனம் இந்த கிரேவியில் என்ஹான்ஸ் ஆகும். சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிரும். இது ஹைதராபாதி க்ரீன் சிக்கன் கிரேவி. உங்களுக்கு பிடிச்சனா நீங்கள் ஃபுட் கலர் போடுங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நான் குக் பண்ணுறேன். பாருங்கள், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம சிக்கன் கிரேவி தயாராக இருக்குது. ரொட்டி, பராட்டா, ஏன் ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம ஹைதராபாதி சிக்கன் தயாராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜுஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.